அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இப்போ எல்லாமே நான் பார்க்க போகிறோம்னா தொழுகைகளோட சிறப்பு, அப்புறம் இந்த முக்கியமான தொழுகைகள் எந்தெந்த நபிகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு அருளப்பட்டான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழுகைங்கிறது ஒரு முஸ்லீமோட முக்கியமான கடமை. எல்லா கடமைகளுக்குமே அமல்களுக்குமே விதிவிலக்கு இருந்தாலுமே விதிவிலக்கே இல்லாத ஒரு சிறந்த அமல்னா அது தொழுகை தாங்க. ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம செய்யலாம், இல்லாட்டி செய்யாமல் இருக்கலாம். ஜக்காத்துக்கு நம்மள்ட்ட காசு இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்காமே இருக்கலாம். நோயாளிகளும் பயணத்தில் இருக்கிறவங்களும் நோன்பு வைக்க தேவையில்லை, ஆனால் அது கல்லாவாக வச்சிருக்கணும் ரமதான் முடிஞ்ச ஒன்று. இந்த மாதிரி எல்லா அமல்களுக்குமே ஒவ்வொரு விதிவிலக்கு சலுகைகள் இருக்குது. ஆனால் சலுகை விதிவிலக்கு எதுவுமே இல்லாததுன்னா அது தொழுகை தான். இப்போ இந்த தொழுகைகள் யார்கிட்ட எந்தெந்த நபிகிட்ட இருந்து நமக்கு வந்ததுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஜ்ர் தொழுகை. இந்த தொழுகை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து வந்தது. அதாவது அல்லாஹ் உலகத்தில் படித்த முதல் மனிதர்கிட்ட இருந்து வந்தது. எப்படி வந்ததுன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றி மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பிச்சு விட்ட போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 40 ஆண்டுகள் கெஞ்சி கதறி அழுது 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 பாவம் கேட்டாங்க. இது அல்லாஹ்க்கு ரொம்ப கவலையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி அவங்களோட பாவ மன்னிப்புகளை எப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா சுபுஹ் நேரத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அதனால அந்த மகிழ்ச்சியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2 ரக்காத் தொழுதாங்க. அது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அல்லாஹ்வோட பிரியமான ஆட்களான மனிதர்களுக்கு நம்மளுக்கு அல்லாத ஒரு கடமையான தொழுகையாக்கிட்டான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுத அழுகையை ஒரு தரஸ்லையும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட கண்ணீரையும் ஒரு தரஸ்லேயே வச்சா கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட கண்ணீர் மட்டும்தான் அதிக வெயிட்டாக இருக்கும். அவ்வளோ அழுதுருக்காங்க. அப்போ தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம செகண்ட் பார்க்கலாம், லொஹர் தொழுகை. இந்த தொழுகை மூசா நபிக்கிட்ட இருந்து வந்தது. எப்படி வந்ததுன்னா, மூசா நபி ஃபிரௌன் படைக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறப்போ இந்த சைடில் பார்த்தா கடல், அங்கே பார்த்தா ஃபிரௌனோட கொடூர படை. முன்னாடி பார்த்தா அவங்க கூட அவங்களோட கூட்டத்தினரே எதிராக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மூசாவே நீயும் அல்லாவும் இந்த போரில் நீ வெற்றி பெற்றீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன்டாங்க. இதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு 4 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்னை இந்த கொடூர படைக்கிட்ட இருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இந்த துவாவா அல்லாஹ் கபுல் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் லொஹர் தொழுகையை நமக்கு அருள்படுத்திட்டான். அந்த கபுல் செஞ்சதுனால அல்லாஹ் அவங்களோட மூசா நபியோட கைத்தறி எடுத்து கடலை பார்க்குற மாதிரி வைக்க சொன்னான். அவங்களும் வச்ச உடனே கடல் 2ஆக பழந்துருச்சு. அதனால் மூசா நபி போனாங்க. பின்னாடி ஃபிரௌனோட கொடூர படையும் வந்தது. அப்போ கடல் பொறுமையாக அந்த ஃபிரௌனோட படையை சார்ந்தவங்களை மட்டும் மூழ்கடிச்சிருச்சு. இப்படி தான் லொஹர் தொழுகை வந்தது. 3வது பார்க்க போகிறது அசர் தொழுகை. இந்த தொழுகை சுலைமான் நபிக்கிட்ட இருந்து வந்தது. 4வது மஹ்ரிபு தொழுகை. இந்த தொழுகை யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா ஈசா நபிக்கிட்ட இருந்து வந்தது. எப்படி வந்ததுன்னா, ஈசா நபியை அந்த யூதர்கள் நெருப்பை வச்சு எரிக்கலான்னு அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு இரவு பிளான் போட்ட மாதிரி வரலான் இருந்தாங்க. அப்போ ஈசா நபி முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்கள மாதிரியே அவங்களோட கூட்டத்தினர் சார்ந்தவங்க அவங்கள மாதிரியே அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு மாற்றிட்டு ஈசா நபி அல்லாஹ் கூட மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் ஈசா நபி இந்த மகிழ்ச்சியில் ஒரு 3 ரக்காத் தொழுதாங்க, வானத்திலேயே தொழுதாங்க. அது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சி போகிறதுனால நமக்கு அதை 3 ரக்காத் மக்ரிபு தொழுகையாக அருள்படுத்திட்டான். 4வது பார்க்க போகிறது இஷா தொழுகை. இந்த தொழுகை யூனுஸ் நபிகிட்ட இருந்து வந்தது. கப்பலில் இருந்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க யூனுஸ் நபியை. அப்போ யூனுஸ் நபி ஒரு மிகப்பெரிய மீன் முழுங்கிடுச்சு. அந்த மீனை ஒரு மீன் முழுங்க அப்படின்னா எவ்வளோ இருட்டாக இருக்குங்க. 4 இருட்டு அவங்கள சூழ்ந்தது. அந்த பெரிய மீன், அப்புறம் அதை முழுங்கின இன்னொரு மீன், கடலோட இருட்டு, அதுவும் இரவு நேரத்தில், அதனால இரவோட இருட்டு. இந்த மாதிரி 4 இருட்டு சூழ்ந்தது அவங்கள. இப்படி பார்க்குறப்போ இப்பயுமே அல்லாஹ் அவங்கள காப்பாற்றிட்டான். அதாவது அவங்கள முழுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மீன், அந்த மீனையும் முழுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மீன், அந்த மீன் ஒரு சின்ன பீஸாக கடலில் வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கடல். அப்படின்னு அல்லாஹோட மிகப்பெரிய படைப்புனாலே கடல் தாங்க. இப்படி இருக்கிறப்போ அல்லாஹ் யூனுஸ் நபியை வெளியேற்றிட்டான். இதனால அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காக 4 ரக்காத் யூனுஸ் நபி தொழுதாங்க. இது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ர் தொழுகை நமக்கு அருள்படுத்தின மாதிரியும் இதையுமே மனிதர்களுக்கு அருள்படுத்திட்டாங்க. இப்படி தாங்க தொழுகைகள் நமக்கு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.